அமெரிக்கா எதிரி நாட்டோட திட்டங்களை தெரிஞ்சுக்க டெக்னாலஜியை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹியூமன்ஸ், அதாவது சைக்கிக் பவர் கொண்ட மனிதர்கள் மூலமாக பல தகவல்களை ரகசியமாக சேர்த்திருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ரகசிய ப்ராஜெக்டுக்காக அவங்க பல கோடி டாலர்கள் செலவு பண்ணாலும் அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டுமே ஒரு நபரோட வெற்றியை மட்டுமே சார்ந்திருக்கு. யார் அந்த நபர்? அவர் எந்த மாதிரியான சைக்கிக் பவர்களை பயன்படுத்தினாரு? அமெரிக்காவோட அந்த ரகசிய ப்ராஜெக்ட் இப்போவும் இருக்காங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1970 அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் கோல்டு வார்ல உலகத்தோட பலம் வாய்ந்த நாடாக மாறுறதுக்காக போட்டி போட்டு இருந்த சமயம் அது. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நாடுகளும் ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸையும் ஏர்கிராஃப்ட்ஸையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் சர்க்கிளில் ஒரு வினோதமான தகவல் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அது எந்த மாதிரி தகவல்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியனோட சயின்டிஸ்ட் மனிதர்களோட சைக்கிக் கண்டு டெலிபதி எபிலிட்டிஸை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அது. அந்த தகவல் உண்மையான முழுசா தெரியலனாலும் கோல்டு வார் சமயத்தில் எதிரியோட மதிப்பை கம்மியாக குறைப்படக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு ரகசிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய சைக்கிக் எபிலிட்டி இருக்கவங்கள சோதனை பண்றாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு தோல்வியும், ஒரு சிலர்கிட்ட மட்டும் சில திறமைகளை கண்டுபிடிக்கிறாங்க. சொல்ல போனா அந்த ஒரு சிலரோட திறமை தான் ஸ்டார் கேட்டுங்கிற இந்த ரகசிய ப்ராஜெக்டை கொஞ்ச நாள் நீடிச்சிருக்க உதவி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரிமோட் வியூவிங்கிற ஒரு சைக்கிக் எபிலிட்டியில் தான் அவங்க அதிகமான கவனத்தை செலுத்துனாங்க. ஏன்னா அந்த எபிலிட்டி மூலமாக தான் இவங்களுக்கு ஒரு சில வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அந்த எபிலிட்டியை பற்றி தெளிவாக சொல்லணும்னா, ஒரு நபர் ஒரு ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்க மைண்ட் மூலமாக அவங்க வாழ்க்கையில் போகாத ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்க விஷயங்களை கண்காணிக்கிறது, இல்லை புது விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியான பவரை தான் இந்த ரிமோட் வியூவிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிற பார்த்தா நம்ம வெத்தலையில் மை போட்டு பார்க்குற மாதிரி தான். ஆனால் இங்கே வெத்தலையில் மை போட்டு பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன தேடுறோங்கிறத சொல்லிடுவோம். ஆனால் இந்த ரிமோட் வியூவிங் டெக்னாலஜி, அதாவது ரிமோட் வியூவிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சூழலை சொல்லுவாங்க, ஆனால் என்ன தேடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தேடக்கூடிய ஆளுக்கு சொல்ல மாட்டாங்க. ரிமோட் வியூவிங்கிற இந்த எபிலிட்டியை கொண்ட ஒரு நபர் கண்டுபிடிச்ச விஷயம் தான் டார்கெட் ப்ராஜெக்டோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மெரி ஸ்மித்துங்கிற இவங்க தான். இவங்க ஒரு யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். இவங்க எதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியனோட Tu-22ங்கிற ஒரு ஏர்கிராஃப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சோவியத் யூனியனோட மிலிட்டரி சீக்ரெட்டோட பறந்த இந்த ஏர்கிராஃப்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா வழியாக போகும்போது விபத்துக்குள்ளாக்கி காணாம போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு முன்னாடி அந்த ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் காட்டுல தான் விழுந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த காட்டுல துல்லியமா எந்த இடத்துல இருக்குங்கிறத அவங்களால சேட்டலைட் அண்ட் ரேடார் மூலமா கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி சமயத்துல இந்த பக்கம் சீக்ரெட், அதாவது அவங்க நடத்திட்டு இருந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல ரோஸ்மெரி ஸ்மித்துங்கிறவங்க ரிமோட் வியூவிங் மூலமா ஒரு இடத்துக்கு போகாமையே அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரோஸ்மெரி ஸ்மித்தை கூப்பிடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஆப்பிரிக்கா மேப்பை கொடுத்து அவங்க எதை தேட போறாங்கிறத அவங்கள்ட்ட சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிருக்கு, அதை நீங்க கண்டுபிடிங்கிறத மட்டும் தான் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடி கவனத்தை செலுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேப்ல ஒரு இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்தோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரியா அவங்க சொன்ன இடத்துல தேடுதலுக்குள்ள தேடும்போது சோவியத் யூனியனோட Tu-22 ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறாங்க. இது டார்கெட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருந்தாலும் இந்த வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு இந்த வெற்றியை சந்தேகப்படுறவங்களும் அதிகமாகறாங்க. ஏன்னா அவங்க யாருமே சைக்கிக் எபிலிட்டியை நம்ப கிடையாது. அது கூடவே ரோஸ்மெரி ஸ்மித் குத்து மதிப்பா சொன்னது அந்த இடத்துல சோவியத் யூனியனோட ஏர்கிராஃப்ட் கிடைச்சதா சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு சைக்கிக் எபிலிட்டி எல்லாம் கிடையாது, இவங்க குத்து மதிப்பா சொன்னது சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா 1990 கோல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா அவங்க நடத்திட்டு இருந்த கிளாசிஃபைட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க நடத்திட்டு இருந்த ரகசிய ப்ரோக்ராம்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒன்றான டார்கெட் ப்ராஜெக்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற எக்ஸ்பென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் இல்லாதால அதுக்கான ஃபண்டிங்கை கட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஷட் டவுன் பண்றாங்க. அது கூடவே அது சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பொதுமக்களுக்கு வெளியிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு ஒரே காரணம் எனக்கு தெரிஞ்ச அந்த ரோஸ்மெரி ஸ்மித்தோட அந்த ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிச்ச விஷயம் தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம்.